ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் டே டுடே அகெயின். என்னதான் சிஎஸ்கே வந்து வெளில போகிறாங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலும் ஒரு 4 அதிசயமான நிகழ்ச்சி நடந்ததுன்னா சிஎஸ்கே கூட பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்கே ஜிடி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல என்ஆர்ஆரில் ஜெயிக்கணும், நல்ல நெட் ரன் ரேட்டில் ஜிடியை ஜெயிக்கணும். இட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சில் எல்எஸ்ஜி ஜெயிச்சிடணும். So that Punjab will remain at 13 points. Mumbai versus RR. இதில் வந்து மும்பை ஜெயிச்சிடணும். So that RR will remain at 14 points. மும்பை கொஞ்சம் நல்ல என்ஆர்ஆரில் ஜெயித்தாலும் RR இன்னும் கொஞ்சம் என்ஆர்ஆர் நம்மளோட கம்மியாகிடும். அதுக்கப்புறம் வந்து டெல்லி அண்ட் கொல்கத்தா மேட்ச் இருக்குது. அதில் டெல்லி ஜெயிக்கணும், ஆனால் லேசாக ஜெயிக்கணும் கேகேஆரை. ஏன்னா டெல்லியோட என்ஆர்ஆர் மேலே போயிடக்கூடாது. டெல்லி 14 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. அப்போ நம்மளோட மேலே போயிட்டானா அவங்க உள்ள போயிடுவோம். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ் நடந்துச்சுன்னா நம்ம வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. எவ்வளோ பேசிட்டோம். இதையும் ஒன்று பேசி வச்சிரும் அப்படின்ட்டு தான் அந்த பதிவு போட்டேன். லெட் அஸ் கீப் சேரிங் சிஎஸ்கே. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நம்ம தளபதிக்கு வந்து வெளியிலேருந்து சில கட்சிகள் ஆதரவு கொடுத்த மாதிரி மும்பையும் எல்எஸ்ஜியும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே வில் கம் அப் லைக் டிவிகே. Bye.